உத்தராகண்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் தேர்வு வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் கசிந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் உதவி பேராசிரியர் சிக்கியதன் பின்னணி என்ன? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு கல்வி நிறுவனத்தில் வினாத்தாள் கசிவு சர்ச்சையை எழுந்துள்ளது. இந்த முறை உத்தராகண்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வாட்ஸ்அப்பில் கேள்வித்தாள் பரவிய விவகாரத்தில் கல்லூரியின் உதவி பேராசிரியரை கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் வீர மாதோ சிங் பண்டாரி உத்தராகண்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பிடெக் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மின்னணுவியல் பிரிவு மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற இருந்தன. ஆனால் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வாட்ஸ்அப் மூலம் பரவியதாக பெரும் சர்ச்சை வெடித்தது. இதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் அவசர விசாரணைக்கு உத்தரவிட்டது. விசாரணையில் உதவி பேராசிரியர் ஆஷிஷ் குமார் குப்தா என்பவர் வாட்ஸ்அப் பகிர்ந்த கேள்விகள் மற்றும் இறுதித் தேர்வு வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகள் 95% வரை ஒத்துப்போனது கண்டறியப்பட்டது. இந்த தகவல் உறுதியானதைத் தொடர்ந்து தேர்வின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் 2ஆம் ஆண்டு மின்காந்த புல கோட்பாடு தேர்வும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. பல்கலைக்கழகம் வெளியிட்ட சுற்றறிக்கையில் தேர்வு முறையின் தூய்மையையும் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2ஆம் ஆண்டு படிக்கும் 355 மாணவர்கள் மற்றும் 3ஆம் ஆண்டு படிக்கும் 22 மாணவர்களுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட தேர்வுகள் ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் மீண்டும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகத்தின் புகாரின் பேரில் உதவி பேராசிரியர் ஆஷிஷ் குமார் குப்தா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தேசிய மாணவர் சங்கம் மற்றும் பல்வேறு மாணவர்கள் அமைப்புகள் கல்லூரி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். தொடர்ச்சியாக அரங்கேறும் வினாத்தாள் கசிவுகள் நேர்மையாக படிக்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் மீண்டும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிவு வெளிச்சத்திற்கு வந்திருப்பது தேர்வு முறையின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது.